ஹாய்ங்க. வீக் ஒன் அப்டேட்டோட வந்துட்டேன். இந்த வீக் செம்மையாக போச்சு. அண்டு என்னோடய ஃபஸ்ட் வீக் ரெசல்யூஷன் நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு சிலது செஞ்சும் முடித்தேன். இந்த வீக்கில் அந்த வகையில் இந்த வீக் கொஞ்சம் ஓகே தான். ஓகே, ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போமா? என் பேர் ராஜன் பாலா. நான் என் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அதை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போடவும் செஞ்சேன். இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட் வீக்குக்கான அப்டேட். இந்த வீக் நான் எதை பண்ணேன், எது நான் கரெக்டாக பண்ணி முடித்தேன், எதை நான் சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் இன் டு தட். ஆக்சுவலாக இந்த வீக்கில் நான் என்னென்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்னதில் கரெக்டாக ஜிம்முக்கு போக ட்ரை பண்ணேன். ஃபுட்டு கரெக்டாக அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மீல் ஹெல்த்தியான மீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நான் இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கோர்ஸோட கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அண்ட் இன்னொரு திங் என்ன ட்ரை பண்ணேன்னா, மெடிடேஷன் ஒரு நாளைக்கு 5 மினிட்ஸாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் எதை நான் கரெக்டாக செஞ்சேன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி 1-2 விஷயங்கள் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ரிலேட்டாக கற்றுக்கிட்டேன். என்னென்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, வீடியோ வந்து நான் எப்பயுமே போர்ட்ரேட் மோட்டை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். போர்ட்ரேட் மோட்டை ஃபஸ்ட் வீடியோ எடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணப்போ தான் வீடியோ வந்து இந்த மாதிரி போர்ட்ரேட் சைடில் இருந்துச்சு. இதை ஆக்சுவலாக என்னோடய ஐடியா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணணும், யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் எப்படி வீடியோ எடுக்கணும்னு எனக்கு தெரியாதனால சாட்ஜிபிடி கேட்டேன். சாட்ஜிபிடி வந்து வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப் மோட் எடுக்க சொல்லிச்சு. லேண்ட்ஸ்கேப் மோட் எடுக்கிறப்போ நான் வந்து வீடியோவோட சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்க சொல்லிச்சு. ஸோ யூடியூப்பில் பார்க்குறப்போ லேண்ட்ஸ்கேப் வந்து ஃபுல்லாக கவர் ஆகும். அண்டு இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி ஸோ நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்போ வெர்டிக்கலாக இருக்கிறதுனால ஹெச்ஆர்டிக்கு ரொம்ப வெர்டிக்கலாக இருக்கிறதுனால வெர்டிக்கலாக எடிட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப் சஜஷன் கொடுத்துச்சு. ஆக்சுவலாக சாரி யூடியூப் சஜஷன் கொடுத்துச்சு, சாட்ஜிபிடி ஒரு சஜஷன் கொடுத்துச்சு. அதை போக போக நான் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் வந்து போர்ட்ரேட் மோடில் எடுத்தேன். அதுக்கடுத்து லேண்ட்ஸ்கேப் மோட்லேயே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோஸ். ஸோ அந்த விஷயத்த நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். 2வது விஷயம் என்ன நான் கவனித்தேன் அப்படின்னா, என்னோடய ஆடியோ குவாலிட்டி மகா மட்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் அதுக்கு ஒரு மைக் வாங்கலான்றீங்க. மைக் வாங்கிட்டேன்னா ஆடியோ குவாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ தட் நான் என்ன பேசுகிறேனோ அது உங்களுக்கு கரெக்டாக வந்து கேட்கவாது செய்யும் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது. ஃபஸ்ட்டு வீடியோ நான் போய் பார்த்தேன், ஆடியோ குவாலிட்டி மகா மட்டமாக இருக்குது. சாரி ஃபார் தட். இப்போ என்னால் அதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. மைக் வாங்கிட்டு அதை அப்கிரேட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த வீக்கில் நான் சொன்னது எல்லாத்தையும் கரெக்டாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்னென்ன கரெக்டாக செய்யலாம்னா, டெய்லி 1 மீல் ஹெல்த்தியாக எடுப்பேன்னு சொன்னதை பண்ணலை, கோர்ஸ் கரெக்டாக பண்ணுவேன்னு சொன்னதை பண்ணலை. ஸோ அது கொஞ்சம் எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நான் செட் பண்ண கோல் வந்து ரொம்ப கஷ்டமான கோல் கிடையாது. ஸ்டார்டிங் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஈஸியாக தான் செட் பண்ணேன். அதையே ஒரு நாள் செஞ்சு முடிக்க முடியல. ஓகே, ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஃபார் தட். அப்கமிங் டேஸில் அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஆன் த அதர் நோட், நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 6 டேஸ் ஜிம்முக்கு போயிட்டேன். ஒரு சில நாள் உடம்பு வலி செம்மையாக இருந்துச்சு. வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் இந்த முதுகு தண்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து ஐ கேன் ஃபீல் த பெயின். அப்புறம் பேக் டேஸ்ட் பண்ணப்போ அந்த இடத்துல பெயின் இருந்துச்சு. அப்புறம் லெக் டே பண்ணதுக்கு அடுத்த நாள்லாம் சோர்னஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் போக வேணாம், ஒரு நாள் ரெஸ்ட் விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக எப்படியோ கிளம்பி கொண்டு பண்ண எழுந்திரிச்சு போயிட்டேன் ஜிம்முக்கு. சாரி. அப்புறம் மெடிடேஷன் ட்ரை பண்ணேன்னு சொன்னேன்ல, மெடிடேஷன் ட்ரை பண்ணுறப்போ என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் எதுக்காக இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், சம்டைம்ஸ் ஜிம்மில் வந்து இதுக்கு நான் சொன்னேன், இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வீடியோ பார்த்தா
ஃபோன் எடுத்து போய் வைக்கிற ஆள். ஸோ இப்போ வீடியோ கேமரா முன்னாடி வச்சுட்டு இருக்கிறதுக்கே எனக்கு அதுவே கொஞ்சம் வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஜிம்முக்கு போயிட்டு மற்றவங்க முன்னாடி இதை நான் இப்படி எடுத்துட்டு வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு சம்மந்தமே நம்ம ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன். நான் மெடிடேஷன் பண்ண போகிறேன்னுலாம் இன்றைக்கி பேக் டே இன்னைக்கு ஒர்க் அவுட், இன்னைக்கு செஸ்ட் டே ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜிம்மில் வந்து யாராவது அப்படி திரும்பி பார்த்தா கூட ஐயோ மொத்த ஜிம்மும் நம்மளை தான் பார்க்குது அப்படின்ற மாதிரி ஒரு கான்சியஸாகவே இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் நான் அதை பண்ணேன். அண்ட் ஐ எம் ஹாப்பி ஃபார் டூயிங் தட். ஏன்னா எப்போயும் இது மாதிரி பயமாக இருந்துச்சுன்னா நான் பண்ண மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். அண்டு ஜிம்மில் இது மாதிரி மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எனக்கு இன்னொரு கேள்வி வந்துச்சு. எப்பயுமே சொன்னேன் இந்த மாதிரி பயம் இருந்துச்சுன்னா நான் டக்குனு அதை விட்டுருவேன், திரும்ப கண்டினியூ பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். இந்த தடவை என் கையில் ஒரு 2 பயம் இருக்குது. என்ன மாதிரி பயம்னா, இந்த சைடு நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறத யாராவது என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, என்னை பார்த்து சிரிச்சிடுவாங்களோ, டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிடுவாங்களோ, இல்லைப்பா இவன் ஆல்ரெடி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்றதுக்காக இப்போ நான் பண்ணுறத அப்படி குவிட் பண்ணலாம். ஆன் த அதர் ஹேண்ட் இல்லை எனக்கு இது பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்றதுக்காக நான் அதை லேட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நினச்சி ரெக்ரெட் பண்ணாமல் இப்போ நான் அதை பண்ணிவிட்டு இதுக்கான ஆக்ஷனுக்கான ரியாக்ஷனை நான் லேட்டராக ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெடிடேட் பண்ணிக்கிற அந்த கேப்பில் வந்த கொஸ்டினுக்கு நானே எனக்கு ஆன்சர் சொல்லிக்கிட்டேன். ஸோ இதுதான் மெடிடேஷன் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட்ஸான கொஸ்டின்ஸ் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு நானே என்னை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் இல்லைன்னா யார் கூடயாவது பேசுகிறப்போ அவங்க அறியாமல் அவங்க எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறது, இதெல்லாம் கேட்குறப்போ கொஞ்சம் அந்த மெடிடேஷனுக்கான யூஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஐ எம் கோயிங் டு டூ தட் எனிவே. சூஸ் பண்ணியாச்சு. ஸோ எனிவே பண்ணி தான் ஆகணும். எனிவே பண்ணி தான் ஆகணுன்றத விட இப்போ கூட என்கிட்ட ஒரு சாய்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை நினச்சா விட்டுட்டு போகலாம், இல்லை இதை நான் கண்டினியூ பண்ணி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதில் எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குல்ல. ஸோ என்னோடய சாய்ஸில் நான் எதை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் கண்டினியூ பண்ணலான்றதை சூஸ் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு தான் பார்ப்போமே. இந்த வீக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 3.5 3.8 வரை ரேட்டிங் தரலாம். அப்படின்னா இந்த வீக்கில் எனக்கு அமேசிங்காக வாவ் அப்படி நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட அந்த ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ என்னோட ரேண்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்னோட ரேண்ட் வீடியோ வந்து கடந்த 6 நாளில் 5 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு நாளைக்கு ஒரு வியூ வந்த கணக்கு தான். ரொம்ப பெரிய விஷயம் இல்லைனாலும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஃபேஸை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படின்றது வந்து யார் அந்த 6 பேர்னு தெரில. அந்த 6 பேருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க ஃபுல்லாக பார்த்தாங்கன்னா இல்லையா எனக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் அவங்க பார்த்தாங்கன்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நான் இத்தனைக்கும் அதில் என்னோடய ஃபேஸ் கூட நான் வைக்கலை. சும்மா ரேண்டமாக கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பையன் புலம்பியிருப்பான். கேட்டுட்டு ஓகே மேபி இந்த பையன் கண்டினியூ பண்ணணும் நினச்சிருக்கலாம், இல்லைன்னா அப்படியே தெரிவிக்கலாம். அந்த 6 பேருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்டு இந்த வீக்கில் என்ன பண்ணதுக்கான ரிசல்ட் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜிம்முக்கு போய் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலயா இல்லை ஒரு ஃபீல் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ஒரு 3 to 4 days ஃபாலோ பண்ணதுனால என்னென்னு தெரியல, நான் வந்து ஒரு 0.7 kg கம்மியாயிருக்கேன். நான் ஜிம் அந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு என்னோட வெயிட் வந்து 88.200 கிராம் இருந்துச்சு, 200 kg இருந்துச்சு. இன்றைக்கி நான் செக் பண்ணப்போ 87.5 இருந்துச்சு. ஸோ தட் என்ன கன்க்ளூஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் ஒரு 700 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ வெரி குட் திங் ஃபார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அண்டு எனக்கு இதுவும் தெரியும் அது வாட்டர் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு இதில் போய் அப்படியே ஸ்டாக்னட்டாக நிற்கும்னு எனக்கு தெரியும். ஸோ ஐ ஷுட் பி willing to do that continuously.
அதை நான் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன். அண்ட் வேறு என்ன எழுதி வச்சுருக்கேன், இப்போயே நான் பார்க்காமலாம் படிச்சுட்டாங்க, எழுதி வச்சுருக்கேன். இந்த டேக்கான கண்டென்ட் ஃபஸ்ட்டு வீக் கண்டென்ட்னு போட்டு எழுதியிருக்கேன். ஸோ வேறு என்னெல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு இந்த வீக் என்ன தான் இருந்துச்சு. சம்டைம்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து ஓவர்வெல்ம் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏதோ பயமாக இருக்கிற மாதிரி, நானே என்னை எம்பாரஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் பரவாயில்ல, அதை ஓவர் கம் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஒரு செஷனில் நீங்கள் இந்த ஒரு வெர்ஷன் ஆஃப் மீ வந்து டெவலப் ஆகிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்கு, நீங்களும் என் கூட சேர்ந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் டு. இது நல்லா தான் போகும்னு எல்லோரும் நம்புவோம். அண்ட் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்களும் நம்புங்க. இது நல்லா தான் போகும். உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ எப்படி தான் போகுதுன்னு பார்ப்போங்க. இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவாங்க, the best day is best day to start is 10 years before, and the next best time is now அப்படின்னு. ஸோ இதை நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் இதை ஆரம்பிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பார்க்கலாம். அண்ட் இதை கண்டினியூ பண்ணி என்னோடய ஜேர்னி எப்படி போகுதுன்னு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஜேர்னியில் ஒரு பார்ட்டாக இருக்கணும், நீங்களும் இருக்கணும்னு வச்சிங்கன்னா, இல்லை உங்களுக்கு இதை எப்படி பண்ணணும்னு டவுட்டாக இருந்துச்சு, இல்லை நீங்கள் இதை எப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் படித்து பார்த்துட்டு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் உங்களோட இது வந்து நான் ஒரு ப்ரோலாம் கிடையாது, அந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ இதை நான் பெட்டராக கேட்குறதுக்கும் உங்களுக்கு சஜஷன் இருந்து சொன்னீங்கன்னா அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அண்டு இதை நான் கரெக்டாக பண்ணேன்னா என்னோடய ஜேர்னிக்கு நீங்களும் ஒரு ஹெல்ப்பாக இருந்திருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சது. தேங்க்யூ. ஹாய்ங்க, மெடிடேஷன் இன்னும் எனக்கு கார்டிங் முடிச்சிட்டேன். இது மெடிடேஷன் 5 மினிட்ஸ் மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் ரேண்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ இதை எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் இதை பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுக்கு டைம் ஆகுது, எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது, அதுவும் வீடியோவாக இந்த ஒரு வாரத்துக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். இதை எடிட் பண்ண தெரில எனக்கு. ஸோ எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு நான் கிராப் பண்ணி கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணணும் மேபி இந்த வீக் சண்டே அது மாதிரி நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நான் ஒன்று பேசுகிறேன், திரும்ப திரும்ப ஒரு கேட்குறது, இது எப்படி திரும்ப பாட்டு ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும் அது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு நான் பேசுகிறதும் கேட்குதா இல்லையா அப்படின்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நான் பேசுகிறது எனக்கு தெரியும், புரியும், திரும்ப வீடியோ எடுத்து பார்த்தேன். ஆனால் உங்களுக்கு எப்படி புரியுமா புரியாதான் எனக்கு தெரியல. ஸோ இந்த வாய்ஸை வந்து உருவாக்குறதுக்கு நான் பண்ணி தான் ஏன்னா என்ன வீடியோ எடுத்துகிட்டு அன்றைக்கான எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்றத எழுதி வச்சுட்டு ஸ்கிரிப்ட் மாதிரி பேச ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா போயிட்டுருக்கு. அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி கேள்வி கொடுக்கலாமா, அதுனா 1 or 2 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு எது பேசினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி ஒரு நாளைக்கு வருது, என்ன பண்ணுறது தெரில. சரி ஆனால் பார்ப்போம், இது என்ன பண்ணணும் ஏதாவது யோசிச்சா தான் கரெக்டாக இருக்கும். இப்போதைக்கு இப்படி போட்டோம், ஒரு மைக் வாங்கிட்டு இது மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்லீஸ்ட் இந்த சவுண்டு வந்து ஜிம்மில் இருக்கிற அந்த பாட்டு சத்தம் அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஏதாவது பண்ண முடியுமா, இது எப்படி எடிட் பண்ணணும்னு எனக்கு தெரில. டுட்டோரியல்ஸ் ஏதாவது பார்க்க முடியுதான்னு பார்க்குறேன்.
ஆஃப் ஸ்க்ரீன் சரி ஓகே. அது ஒன்றும் இல்லை, வீடியோ எடுக்கிறத பார்த்து பார்த்து பேசிக்கிறேன், ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம், மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்.